வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 30 வருஷம் கழிச்சு எங்கள் அம்மா பெரியம்மா சித்தி வாழ்ந்த ஊருக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அதாவது நவமலை. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஆலியார் மங்கி ஃபால்ஸுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க. அதாவது நவமலை. இது நம்ம ஆலியார் டேமுக்கு பேக் சைடில் வருங்க. ஸோ ஃபுல்லாக ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க. இந்த ஸ்பாட்டு ஃபேமஸான மூவி ஷூட்டிங் ஸ்பாட்டுங்க. இதுக்கு நேராக கொஞ்சம் தூரம் கீழே ஆதாளியம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குங்க. இப்போ அந்த கோவில் பயன்பாட்டில் இல்லைங்க. இங்கே யானைகள், சிறுத்தைகள், செந்நாய்கள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விலங்குகள் இங்கே இருக்குங்க. நீங்களும் நவமலை போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்கன்னா ப்ரைவேட் வெஹிக்கல்ஸ்லாம் போக முடியாது, பஸ்ஸில் போகலாம். பஸ்ஸோட டைமிங் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நான் பின் பண்ணுறேன். அங்கே ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. முன்னாடியே கால் பண்ணி சொல்லிக்கலாம். பக்கத்துலேயே ஒரு க்ராசரி ஷாப் இருக்குங்க, ஸ்நாக்ஸும் வாங்கிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ பெரிய ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் ஒரு 300-350 குடும்பங்கள் ஒரு சின்ன கேம்பில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வனபத்ரகாளியம்மன் கோவிலுங்க. ஒரு ஃபேமஸான கோவிலுங்க. வெள்ளிக்கிழமை இங்கே பூஜைகள் நடக்குங்க. வெளியூர்லேருந்து நிறையா பேர் இங்கே வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிறாங்கங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. முடிஞ்சால் ஒரு முறை வந்து நீங்கள் பாருங்கள். அப்படியே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா தண்ணி மூலியமாக பவர் ஜென்ரேட் பண்ணி நமக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்ருக்காங்கங்க. ரெஸ்ட்ரிக்ட் ஏரியா, அங்கே வீடியோ எடுக்க முடியாது. அந்த பவர் ஹவுஸ் தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே கேம்ப் வந்துருங்க. அதாவது இவங்க வாழ்ந்த சொர்க்கம்னே சொல்லலாங்க. ஏன் நான் இதை சொர்க்கம்னு சொல்கிறேன்னு தெரியுங்களா? யோசிச்சு பாருங்களேன், இந்த ஜென்ரேஷனில் ஏகப்பட்ட அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லாத ஜென்ரேஷன் நம்மளோடது. எவ்வளோ தான் பழகினாலும் ஒரு லிமிட்டில் தான் பழகுவாங்க. ஒரு அழகான காட்டுக்குள்ளே சொல்லப்போனால் ஒரு தனி உலகத்திலேயே அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருந்திருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட பாண்டிங்கும் வேறு லெவலாக இருக்குங்க. ரத்தம் பந்தம் கிடையாது, ஆனால் மாமா மச்சினனாகவும் அண்ணன் தங்கச்சியாகவும் அக்கா தங்கச்சிகளாகவும் ஒரு குடும்பமாகவே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சும்மா பேருக்கெல்லாம் சொல்லலைங்க. ரொம்ப வருஷமாக சில பேர்த்த எங்கள் சொந்தக்காரங்க தான் நினச்சிட்டு இருந்தோங்க. ஆனால் அது கிடையாது. இவங்க வாழ்ந்த வாழ்க்கையும் சரி, இவங்க பழக்க வழக்கங்க தான் அந்த உறவை எங்களுக்கு கொடுத்ததுங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் எங்கள் தாத்தா பாட்டி. எங்கள் தாத்தா ஈபியில் ஒர்க் பண்ணுறதுனால எங்கள் அம்மா பெரியம்மா சித்திகளுக்கெல்லாம் இந்த அழகான சொர்க்கத்தில் வாழ்கிறதுக்கு இடம் கிடச்சிருந்துருக்குங்க. கிட்டத்தட்ட 19 வருஷமாக இந்த நவமலையில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த வீட்டில் தான் அவங்க ரொம்ப வருஷமாக இருந்திருக்காங்க. இப்போ வேற ஒருத்தவங்க குடியிருக்காங்க. அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு நான் இங்கே வந்து வீடியோ எடுத்திருக்கேங்க. இந்த வீட்டில் ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஸ்டோர் ரூமுங்க. இந்த குட்டி வீட்டில் ஒரு 8 பேர் வாழ்ந்திருக்காங்க. எங்கள் தாத்தா பாட்டி அப்புறம் அவங்க குழந்தைங்க 6 பேருங்க. இங்கே மழை அடிவாரனால நைட்டு செம குளிராக இருக்கும். ஸோ இதுதான் ஹீட்டருங்க. இது கண்டிப்பாக இங்கே தேவைப்படும். 6 குட்டீஸ் ஒரே வீட்டில் செம ரோஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதில் எங்கள் அம்மாவும் சித்தியும் ஹார்லிக்ஸ் சாப்பிட்டு அவங்க அம்மா கிட்ட மாட்டி அடி வாங்கினதை கொண்டு இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாங்கங்க. அதே மாதிரி சின்ன வயசில் எங்கள் அம்மா நிறைய டைம் எங்கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களாம் சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பாறையில் ஒரு சிறுத்தை உட்காந்துட்டு இருந்திருக்குங்க. அதெல்லாம் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்கங்க. சிறுத்தையா சென்னாயான்னு தெரியலைங்க. ஒரு மானை துரத்திட்டு வந்திருக்குங்க. அந்த மான் பயந்து தெரியாமல் இவங்க வீட்டுக்குள்ளே வந்திருந்துருக்குங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ தான் இந்த கிரில்லாம் போட்டிருக்காங்களா. அப்போல்லாம் இது ஓப்பன் ஸ்பேஸாக தான் இருந்துச்சுங்களாமா. வீட்டுக்கு பேக் சைடில் ஒரு 5-6 மரம் இருக்குங்க. அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பாட்டி அந்த மரத்தெல்லாம் நட்டி வச்சுருந்துருக்காங்க. இது மலை ஒட்டி இருக்கிறதுனால அடிக்கடி இங்கே யானைகள், சிறுத்தைகள் தொந்தரவு கண்டிப்பாக இருக்குங்களாமா. பட் பெரிய அளவு யாரையும் தொந்தரவு பண்ணது இல்லைங்களாமா. இங்கே கூட்டமாக நின்று அவங்களோட சின்ன வயசோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கங்க. அவங்க எல்லாத்தோட ஃபேஸ்லேயும் அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. அது பார்க்கவே அழகாக இருந்துச்சுங்க. ஒரு மலைப்பாம்பு கோழி குஞ்சம் மெழுங்கி அங்கே கீழே படுத்துட்டு இருந்திருக்குங்க. அது தெரியாது எங்கள் அம்மா சித்திலாம் போய் லெமன்லாம் பொரிச்சிட்டு வந்திருக்காங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கும் இல்லைங்க. நைட்டு வீட்டில் மீன் குழம்புனா ஈவினிங் அவங்க அப்பா வரதுக்கு முன்னாடி மண்ணுக்குள்ள நோண்டி மண்புழுலாம் எடுத்து சேர்த்து வச்சிருவாங்களாமாங்க. அவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் ஆத்தோரமா உட்காந்து தூண்டில மீன் பிடிச்சி அதை நைட்டு சமைச்சு வயிறு நம்ப ஒரு கட்டு கட்டிடுவாங்களாமாங்க. அடுத்து நீங்கள் பார்க்குறது இது ஒரு பெரிய கிரவுண்டுங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போ சினிமா தேட்டர்லாம் போயிட்டுருக்கோம்ல, இவங்க ஒரு ப்ரொஜெக்டரில் பெரிய அளவில் வச்சு நைட் இங்கே படம் போட்டு பார்ப்பாங்களாமாங்க. 300 குடும்பம் அங்கங்கே கூட்டமாக உட்காந்து ஒரு மூவி பார்க்குறதுலாம் எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லைங்க. பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும்போது இங்கே ஸ்போர்ட்ஸ், டான்ஸ் காம்படிஷன் சொல்லிட்டு ஒரு பெரிய லெவலில் கல்ச்சரல் ப்ரோக்ராமே நடத்துவாங்களாமாங்க. இந்த ஈவெண்ட்ஸ்லாம் இவங்க 6 பேரும் கலந்து வின் பண்ணி நிறையா கப்புகளாக வாங்கியும் வச்சுருக்காங்கங்க. இந்த மண்டபத்தில் தான் நிறைய பேர்த்துக்கு நிச்சயம், கல்யாணம், விருந்துன்னு சொல்லி நடந்திருக்குங்க.
அதே மாதிரி இங்கே போஸ்ட் ஆஃபீஸ், ஹாஸ்பிட்டல், டீ கடை, டிஃபன் கடைன்னு சொல்லிட்டு கிராசரிஸ் எல்லாமே இங்கே கிடைக்குங்க. அப்போது சண்டே ஒரு நாள் வந்து ஃப்ரீ பஸ்ஸுங்களாமா. காலையில் நேரத்தில் கிளம்புமாம்மா. கீழே வந்து வேணுங்கிற ஜாமான், அதாவது பொள்ளாச்சியில் வந்து டவுனுக்குள்ளே வந்து வேணுங்கிற ஜாமானெல்லாம் வாங்கிட்டு ஈவினிங் அந்த பஸ்லேயே ரிட்டர்ன் வந்துருவாங்களாமாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே கப்பல் இந்த இடத்துல உட்காந்து இந்த மாதிரி விளாண்டுட்டு இருந்திருக்காங்க. இது எங்கள் அப்பா அம்மாவோட கல்யாண கேசட்டில் நான் இதை பார்த்துருக்கேங்க. பார்த்துக்கோங்க, கப்புள் கோல்ஸ் 30 இயர்ஸ் சேலஞ்ச். அப்புறம் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் ஆற்றுக்குள்ளே விளாண்டுட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு நேராக ஆனந்த் மாமா ஹோட்டலுக்கு போனோங்க. சுட சுட வெஜ் மீல்ஸுங்க, வேறு லெவலாக இருந்தது. நமக்கு வேணும்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணோம்னா அவங்க நான்வெஜ்ஜும் செஞ்சு தருவாங்கங்க. மார்னிங் டிஃபனாக இருந்தாலும் சரி, இல்லை ஆஃப்டர்நூன் லஞ்சாக இருந்தாலும் சரி, நீங்கள் முன்னாடியே கால் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க. அவங்க நம்பர் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து பழனிசாமி மாமா கடை. இங்கே ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே கிடைக்குங்க. இவங்க 2 குடும்பம் தான் ரொம்ப வருஷமாக இந்த ஊரில் வாழ்ந்துட்டு வராங்க. பழைய ஆளுகளை ட்ரான்ஸ்ஃபரும் ரிட்டையர்ட் ஆகிட்டு வெளியே போயிட்டாங்கங்க. லைஃப்பில் நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் நல்ல மெமரி சேர்த்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லைஃப் நல்லா இருக்குங்க. முக்கியமான விஷயம், இந்த மாதிரி நல்ல நண்பர்கள் கிடைச்சாலும் விட்டுறாதீங்க. நான் போடுற வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். நவமலையில் வாழ்ந்த மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹாய் அனுப்பிச்சி விடுங்க.